அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம கஸ்டர்ட் க்ரீம் பன் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். பன்னுக்கு மாவு பிசைஞ்சு கஸ்டர்ட் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறோம். முதல்ல வெது வெதுப்பான தண்ணி எடுத்துப்போம். 3/4 கப் தண்ணி எடுத்துப்போம். 3/4 கப் வெது வெதுப்பான தண்ணியோட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துப்போம். ஈஸ்ட் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். இதில் நான் இன்றைக்கி ஸ்பூனாலே மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். சர்க்கரையோட அளவு வந்து 1/2 கப். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் மைதா சேர்த்துப்போம். மாவு வந்து கையில் ஒட்டுற பதத்தில் தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பன் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஒட்டுனுச்சுன்னா லைட்டாக மாவு போட்டு பிசைஞ்சிப்போம். மாவை நம்ம வந்து சப்பாத்திக்கோ பூரிக்கோ பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. அதோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பன் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். 2 மணி நேரம் மாவை மூடி புளிக்க விட்டுப்போம். மாவு புளிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் க்ரீம் ரெடி பண்ணிவிடுவோம். 1 கப் பால், காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு கப்பில் கொஞ்சமாக பால் எடுத்துப்போம். அதில் 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிப்போம். கடையிலையும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் பொங்கிடுச்சு. இதோட 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துப்போம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்டில் தயார் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம். அதாவது நம்ம டெய்லி காய்ச்சிற பால்லேருந்து பாலாடையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஃப்ரெஷ் க்ரீம் எங்கே யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பாலாடையை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் 2 in 1 வெண்ணெய்யும் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக இதை சேர்த்துட்டேன் இன்றைக்கி. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துப்போம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கட்டி இல்லாமல் கிளறிப்போம். இதோட இப்போ 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சீனி சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சு கிளறிப்போம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் நம்ம மிக்சியில் போட்டு இதை மாதிரி அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். கஸ்டர்ட் க்ரீம் வந்து ஆறட்டும். மாவு நம்மளுக்கு புளிச்சு டபுள் ஆகிட்டு தட்டுற இடத்துல நல்லா மாவு போட்டுப்போம். கையில் ஒட்டும் தான் மாவு. இதை மாதிரி லேசாக மாவு தொட்டு தொட்டு நம்ம வந்து இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பு வர வரைக்கும் இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ தட்டினது மேலே நம்ம கஸ்டர்ட் க்ரீமை பூச போகிறோம். ஈவனாக இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட போகிறோம். நம்மளுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் கருப்பு கருப்பாக போடுறது திராட்சை, காஞ்ச திராட்சை. இப்போ இதை ரோல் பண்ணிப்போம். நம்ம ஒட்டுனுச்சுன்னா மாவை தொட்டு தொட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். ஒரு நூல் எடுத்து நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிப்போம். கத்தியால் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும். அதுக்காக இதை மாதிரி நூல் யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா ஷேப்பு வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். கஸ்டர்ட் க்ரீமுக்கு பதிலாக பைனாப்பிள் ஜாம், ப்ளூபெர்ரி ஜாம் அதை மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஜாமை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பண்ண போகிற ட்ரேயில் எண்ணெய் பூசிப்போம். எண்ணெய் பூசினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை அழகாக வரிசலாக பக்கத்தில் அடுக்கிடுவோம்.
இத மாதிரி உயரமான பாத்திரத்தில அடுக்கும்போது பன் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். ஃப்ளாட் ஆகாது. 20 நிமிஷம் ஆயிட்டு அவனும் ப்ரீஹீட் பண்ணி ரெடியா இருக்கு. அவன வந்து அதிகபட்ச ஹீட்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனுக்குள்ள வச்சுட்டு 180 டிகிரில வச்சு 3/4 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துப்போம். உங்க அவன் வந்து எப்படி ஹீட் உதருமோ அதுக்கேத்த மாரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டவல் போட்டு மூடி வச்சோம்னா, மேல உள்ள பன்னோட மேல வந்து ஹார்ட் இல்லாம சாஃப்ட்டா இருக்கும். இது மேல நம்ம லேசா பட்டர் பூசிப்போம். நம்ம பன் வந்து குக்கர்ல கூட ரெடி பண்ணலாம். மணல் போட்டுட்டு அது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு, அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, 1 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தோம்னா, நம்மளுக்கு இத மாதிரி கிடைக்கும். நீங்களும் இந்த கஸ்டர்ட் பன் ரோல ட்ரை பண்ணி பாருங்க. சாஃப்ட்டா நல்லாருக்கும். நீங்களும் இந்த கஸ்டர்ட் பன் ரோல ட்ரை பண்ணி பாருங்க. கஸ்டர்ட் க்ரீமுக்கு பதிலா நம்ம ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.